ஹாய் மை டியர் செல்லா குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 2019 வெளியான இந்த டால் கிராஸ் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான டைம் லூப் ஹாரர் த்ரில்லர் படத்தை தாங்க பார்க்க போறோம். படம் சும்மா தாறுமாறு தக்காளி சோறு வேற லெவலுங்க. நான் அப்படி சொல்றதுக்கு காரணம் இருக்குங்க. ஏன்னா இந்த படத்தை நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி வளர்ந்த புள்ளிச்செடியை எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் அடிச்சு சொல்றேன், சத்தியமா இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனா அது மட்டும் இல்லாம நாமளும் உள்ள போனா நமக்கும் இந்த மாதிரி தான் நடந்துரும் அப்படிங்கிற பயத்திலேயே அப்படியே உறைஞ்சு போய் நிற்பீங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு உள்ள என்ன தாண்டா இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண தட்டி விட்டு வாங்க இந்த படத்தோட மொத்த கதையும் கேட்கலாம். கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். ஸோ இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல படத்தோட ஹீரோயின் பெக்கியையும் அவளோட தம்பியும் கார்ல போயிட்டு இருக்க சீனை தாங்க காட்டுவாங்க. பெக்கியை வந்து பிரெக்னண்டா இருப்பாங்க. ஸோ திடீர்னு தன்னோட தம்பிக்கிட்ட டே எனக்கு மயக்கம் வருதுடா, காரை நிப்பாட்டான்னு சொன்னதுமே அந்த பையலும் காரை ஓரங்கிட்ட ஹீரோயின் வாமிட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எதையோ ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை இந்த தம்பிக்காரன் கால் பார்த்துட்டு என்னாச்சு நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் அதை கிட்ட மறைக்காம சொல்லு அப்படிங்கிறப்போ ஹீரோயின் தன்னோட தம்பியை பார்த்து இதை பாரு, என் புருஷனை பிரிஞ்சு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா, நான் திரும்ப அங்க போகலான் இருக்கேன், ப்ளீஸ் என்னை கொண்டு போய் விட்டுடுறா அப்படின்பா. அதை கேட்டதுமே இந்த காலுக்கு செம்ம கோவம் வந்துருங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கும் அவளோட புருஷனுக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல. ஸோ ரெண்டு பேரும் இப்ப பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் நம்ம ஹீரோவோட தம்பி அந்த காலு நம்ம ஹீரோட கையை கால விழுந்து தன்னோட வீட்டுக்கு வா போன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அதுக்கு ஹீரோயினும் ஒத்துக்கிட்டு தான் கால் பாய் கூட வந்திருப்பா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப தன் கணவர்கிட்ட போகணும் அப்படிம்பாங்க. சோ இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல நிறைய வளர்ந்த புல்செடிலாம் இருக்குங்க. அங்க இருந்து தன்னை காப்பாத்து சொல்லி ஒரு குட்டி பையன் கத்திட்டு இருப்பான். சின்ன பையனா இருக்கிறதுனால உள்ள போயிட்டு திரும்ப வர முடியாம தவிக்கிறான் போல. சோ நம்ம போயிட்டு அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு பெக்கியும் காலும் அந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த பெரிய புல்செடிக்குள்ள போறதாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு லேடியோட வாய்ஸ் கேட்குங்க. அதுவும் என்ன சொல்லும் தெரியுமா, இப்ப ஹெல்ப் கேட்டு கத்திட்டு இருக்கான் பாருங்க, அவனோட பேர் வந்து டோபினுங்க. அந்த குட்டி பையன் டோபின் கிட்ட நீ ஹெல்ப்புக்காக உள்ள யாரையும் வர சொல்லாத அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த லேடி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையன் கிட்ட டே தம்பி என்னாச்சுரா, அந்த லேடி யாரா அப்படின்னு கேட்கறப்போ அந்த குட்டி பையன் அதுக்கு பதில் சொல்லாம நாங்க ரொம்ப நாளா இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம், ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்பா. அப்படி அந்த குட்டி பையன் ஒவ்வொரு முறையும் ஹெல்ப் கேட்டு கத்தும் போது ஒரு முறை பக்கத்துல இருக்கிற மாதிரியும் இன்னொரு முறை ரொம்பவே தூரத்துல இருக்கிற மாதிரியுமே கேக்குங்க. இது எல்லாத்தையும் ஹீரோன் வந்து கொஞ்சம் டவுட்டோட தாங்க பாத்துட்டு இருப்பா. ஆனா அப்போ இந்த கால் அந்த குட்டி பையன் கிட்ட உனக்கு இந்த ரோடு தெரியுதானு கேட்க அந்த குட்டி பையன் எனக்கு தெரியல, ப்ளீஸ் சார் வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்பா. இதனால காலுக்கு தலைகால புரியாம அந்த குட்டி பையனை போயிட்டு நான் காப்பாத்திட்டு வரதா சொல்லிட்டு அந்த புதருக்குள்ள வேகமா ஓடுவாங்க. பெக்கி போக வேண்டாம் அப்படின்னு தடுத்தோம், இல்ல அந்த குட்டி பையனை நான் தான் காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு இவன் வேகமா உள்ள ஓடி போயிடுவாங்க. அப்ப பெக்கியும் சரி நாமளும் உள்ள போகலாம் அப்படின்னு அந்த புற்செடிக்கு பக்கத்துல போனா அந்த ஒட்டுமொத்த இடமும் பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டாவும் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியுமே இவளுக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்குங்க. அதனால 911க்கு கால் பண்ணி இந்த குட்டி பையன் இந்த புதருக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருப்பா. ஆனா முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த போன் கால் கட் ஆயிடுங்க. சரி ஓகே, நம்ம தம்பி பைய கால் எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த பள்ளியும் காணுங்க. அதனால காலை தெரிகிட்டு பெக்கி அந்த பக்கமா போனா அந்த காலு இந்த குட்டி பையனை தெரிகிட்டு அப்படியே ஆப்போசிட் சைட்ல வந்துட்டு இருப்பான். ஆனா அப்படி அவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த குட்டி பையனோட வாய்ஸ் ரொம்ப தூரத்துல கேட்கும். இதனால அந்த குட்டி பையன்கிட்ட டே தம்பி நீ எங்க தாண்டா இருக்கா அப்படின்ட்டு இவன் கேட்கறப்போ என்னால உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியல, ப்ளீஸ் சார் இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்லுவாங்க. அதுக்கு காலும் சரின்னு சொல்லிட்டு அடுத்ததா தன்னோட அக்காவன பெக்கியை வந்து கூப்பிட்டு இருப்பான். அப்போ பெக்கி ரொம்ப தூரத்துல இருந்து டே காலு நான் 911க்கு கால் பண்ணி இந்த குட்டி பையன் காணாம போன விஷயத்த சொல்லிட்டேன், ஆனா ஃபுல்லா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி என் போன் கால் கட் ஆயிடுச்சா, சிக்னல் இல்ல, அதனால உன்னோட போன்ல இருந்து நீ ட்ரை பண்றா அப்படிம்பாங்க. ஆனா இந்த கால் பைய தன்னோட போனையும் கண்ணாடியையும் காருக்குள்ளேயே சேஃபா வச்சு லாக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. சோ இப்ப கால் அந்த குட்டி பையன்கிட்ட டே தம்பி நீ எங்கேயும் நகர்ந்து போகாதரா, நீ ஒரே இடத்துல இரு, நான் உன்னை தேடி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. அப்போ பெக்கி காலுகிட்ட இந்த இடத்த பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, ரொம்ப மர்மமா இருக்குது, அதனால நாம ரெண்டு பேரும் ரோட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து 911க்கு கால் பண்ணி ஹெல்ப்புக்காக ஆள் வர வைக்கலாம் அப்படின்பா. அதுக்கு இந்த கால் பையலும் சரின்னு சொல்லிட்டு நீ அங்கேயே நில்லு, நான் உன் பக்கத்துல வரேன், அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில போகலாம் அப்படின்பா. அதுக்கு பெக்கியும் ஓகேன்னு சொல்லிட்டு சரி நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன், என் வாய்ஸை ஃபாலோ பண்ணி நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வாடா அப்படின்னு சொல்ல அதுக்கு காலும் ஓகேன்னு சொல்லிட்டு பெக்கிய பேச சொன்னா அவ ஒரு முறை பேசுறது அவனுக்கு ரைட் சைட்லயும் அடுத்த முறை லெஃப்ட் சைட்லயும் கேட்க இதனால நம்ம காலுக்கு செம்ம டவுட் ஆயிடும். சோ மறுபடியும் பெக்கியை பேச சொல்லுவான். ஆனா அப்பவும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். அதனால பெக்கி கிட்ட இப்ப நீ எங்க இருக்க அப்படிங்கறத என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அதுக்கு நம்ம பெக்கி வந்து ஒரு சூப்பரான ஐடியா கொடுப்பா. அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணாங்க அப்படின்னா இவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிக்க முடியும். அதனால ஜம்ப் பண்ற அப்படிங்கிற மாதிரி கால்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த பையன் ஜம்ப் பண்ணாம அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கிற மாதிரியே நம்ம பெக்கிக்கு தோணிருக்கும். அதனால பெக்கி இப்ப கத்துவா, டே கால் நான் தான் உன்னை ஜம்ப் பண்ண சொன்னல, அப்புறம் ஏன்டா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க அப்படின்பா. ஆனா அதை கேட்டதுமே கால் செம்ம ஷாக் ஆயிட்டு பெக்கி நான் சத்தியமா இந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகரல, நான் இங்கேயே தான் நின்று இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்போ
அப்போ நம்மள சுத்தி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெக்கிக்கு செம்ம பயம் வருது. அப்போ பெக்கி கால் கிட்ட சரிடா அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்ப ஜம்ப் பண்ண அப்படின்ட்டு இப்ப 2 பேரும் ஒரே டைம்ல ஜம்ப் பண்ணா ரொம்பவே பக்கத்துல தாங்க இருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 அடி டிஃபரெண்ட்ல தான் இருப்பாங்க. அந்த சந்தோஷத்தோடயே இப்போ இவங்க 2 பேரும் மறுபடியும் ஜம்ப் பண்ணா இவங்க 2 பேருக்கும் நடுவுல கிட்டத்தட்ட ஒரு 100-150 அடி கேப் இருக்குங்க. அதை பார்த்துட்டு பெக்கிக்கு செம்ம ஷாக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம தன்னோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. பிரெக்னண்டா வேற இருக்கா இல்லையா, சோ ஜம்ப் பண்ணதுனால அவளுக்கு வலி கூட வந்துருதுங்க. தன்னை விட்டு பெக்கி ரொம்ப தூரமா இருக்கா அப்படிங்கறத பார்த்ததும் இந்த காலுக்கு செம்ம பதட்டம் ஆயிடும். எப்படியாவது அவகிட்ட போயிட்டுங்கிறதுக்காக அப்படியே பின்னங்கால பொடி அடிக்க செம்ம வேகத்துல ஓடிட்டு இருக்கிறப்போ காலு ஸ்லிப் ஆகி காலு கீழே விழுந்துருவான். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு செடியில ரத்தம் இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிட்டு பார்த்தா அங்க ஃப்ரெடி அப்படிங்கிற ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு செத்து போய் கிடக்குங்க. அப்போ பெக்கி கால் கிட்ட நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சாக்கணும், சோ ப்ளீஸ்ரா உன்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ அப்படின்னா அந்த குட்டி பையனை நாம தேட வேண்டாமா அப்படின்னு கேக்குறப்போ முதல்ல நாம இங்க இருந்து தப்பிப்போம், அதுக்கப்புறம் மத்தவங்கள பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ பெக்கிக்கு பக்கத்துல யாரோ வர மாதிரியே இருக்குங்க. அவளும் கால் தான் வரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டே காலு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி நிமிந்து பார்த்தா அங்க கால் இருக்க மாட்டான். அதுக்கு பதிலா ராஸ் அப்படிங்கிற ஒருத்தன் தான் வந்திருப்பான். அந்த குட்டி பையன் டோபினோட அப்பா தாங்க இந்த ராசு. அப்போ ராசு பெக்கி கிட்ட நீ என் கூட வந்தீனா உன் தம்பியை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம், நீ வரியா அப்படின்னு கேக்குறப்போ பெக்கி பயந்துகிட்டு வேணாங்கிற மாதிரி தலையிட்டுவாங்க. அத அந்த ராஸ் பார்த்துட்டு இத பாருமா, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கூட எப்படா போறதுன்னு நீ யோசிக்கிறது எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் தப்பான எல்லாம் கிடையாது. என் பையன் டோபினையோ என் மனைவி நட்டாலியையோ இதுக்குள்ள தொலைச்சிட்டேன். ரொம்ப நாளா அவங்கள தேடிட்டு இருக்க என்னால கண்டுபிடிக்க முடியலமா. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த இடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும், அதனால தனியா இருக்கிறது சேஃப் கிடையாது. சோ ப்ளீஸ் என் கூட வா அப்படின்னு சொன்னதும் பெக்கி அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு தன்னோட தம்பியை கண்டுபிடிச்சு தர முடியுமான்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, நம்ம எல்லாரையுமே பொதுவா தேடுவோம், நமக்கு யாரு கிடைச்சாலும் சரி அவங்கள நம்ம கூட ஒன்னா சேர்த்துக்கிட்டு மீதி இருக்கவங்களையும் தேடி கண்டுபிடிச்சு நம்ம எல்லாரும் ஒன்னா சேருவோம். ஆனா அது வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு நீ பின்னாடி வந்துட்டு இருக்கணும். இன்கேஸ் நீ என்ன மிஸ் பண்ணிட்ட அதுக்கப்புறம் நாமளும் மீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த ராசு முன்னாடி போக பெக்கியும் பின்னாடியே போயிட்டு இருப்பா. அப்போ காலு பெக்கியை தேடி தேடி தெரிஞ்சு ஒரு கடத்துல இருட்டாயிடுதுங்க. நம்ம பெக்கியை தொலைச்சிட்டோம் போச்சு, இதுக்கப்புறம் நம்ம அவளை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்ட்டு அந்த பையன் தன்னைத்தானே பேசிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான். சரியா அந்த நேரம் பார்த்து இல்ல அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு குரல் ஒண்ணு கேட்கும். யாரான்னு திரும்பி பார்த்தா அங்க அந்த குட்டி பையன் டோபி தாங்க நிப்பான். சரிடா குட்டி பையா அவங்கள கண்டுபிடிக்கலாம்னு சொல்லல, அது எப்படின்னு சொல்ற அப்படின்ட்டு கால் கேக்குறப்போ நீங்க பயப்படாதீங்க, அவங்கள ரொம்ப ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஆனா அவங்களாம் செத்து போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு செத்து போன காக்காவை தூக்கி காட்டுவாங்க. அப்போ கால் அந்த குட்டி பையன் கிட்ட போயிட்டு டேய் குட்டி பையா இங்க என்ன தாண்டா நடக்குது, நான் நல்லா தான் இருக்கனா இல்ல எனக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிட்டா அப்படின்னு கேக்குறப்போ அப்போ குட்டி பையன் கால் கிட்ட நீங்க நல்லா தான் இருக்கீங்க, நீங்க கேட்டது எல்லாமே உண்மைதான், உங்கள மாதிரியே தான் நாங்களும் வந்து இங்க மாட்டிக்கிட்டோம், இங்க ரொம்ப நாளா மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு நாள் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல, இந்த ஒட்டுமொத்த இடமும் நிலையா இல்ல, அது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது, அதனால்தான் நம்ம எல்லாரும் எக்ஸாக்டா எங்க இருக்கோம் அப்படிங்கறத நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல. ஆனா செத்து போறவங்களோட உடம்பு மட்டும் எங்கேயுமே போக மாட்டேது, ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்படின்னா நாம இங்க இருக்கக்கூடிய மத்த எல்லாரையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒண்ணு அவங்க இறந்து போயிருக்கணும், அப்படி இல்லைன்னா எதர்ச்சியா மீட் பண்ணா மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி அதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுமே இப்போ உன்னோட அக்கா பெக்கி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவா, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதை தடுக்க முடியாதுன்னு சொன்னதுமே நான் என்னோட அக்கா பெக்கியை கூட்டிட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அந்த குட்டி பையன் கிட்ட கேக்குறப்போ அவன் அங்க ஏதோ ஒரு சின்னதா மலை ஒண்ணு இருக்கிறதாவும் அந்த மலைக்கு எல்லா விஷயங்களும் தெரியுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அது மட்டும் இல்ல, அதுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் சரி அங்க இருக்கக்கூடிய அந்த புற்செடிகள் இருக்கு பாத்தீங்களா, அதுங்களுக்கும் அந்த மலை வந்து சொல்லி கொடுத்துருக்கான். அதை கேட்டதுமே காலுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. உனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா என் அக்கா எங்க இருக்கா அப்படிங்கறதையும் உன்னால கண்டுபிடிக்க முடியும் தானே அப்படிம்பாங்க. அப்படி கேட்டதுமே அந்த குட்டி பையனும் ஆமா என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், என் கூட வான்னு சொல்லிட்டு காலை அந்த குட்டி பையன் கூட்டி போயிட்டு இருப்பான். இப்ப அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ராசும் பெக்கியும் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ பெக்கி தன்னோட காலால எதையோ ஒண்ணா இடிச்சிருவா. அது என்னடா அப்படின்ட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா கீழே ஒரு கத்திரிக்கோளும் நிறைய மாத்திரைகளும் கூடவே ஒரு கொத்து முடியும் கிடக்குங்க. அதை அப்படியே வாயை பொழுது பார்த்துக்கிட்டு இப்ப கூட இருந்த ராசை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. இதனால அந்த ராசுங்கிறவனை இவ சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க. ஆனா எந்த வித ரிப்ளையும் இருக்காது. அடுத்ததா தன்னோட தம்பி கால் இருக்கான் பாருங்க, அவனையாவது கூப்பிட்டு பார்க்கலான்ட்டு பார்த்தா அவங்கிட்ட இருந்தும் எந்த வித ரிப்ளையும் இருக்காது. இதனால என்ன பண்றது ஏது பண்ணு தெரியாம உதவிக்கு யாராவது இருக்காங்களாங்கிறத பார்க்க அப்படியே எல்லா பக்கமும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு முகம் நம்ம பெக்கிக்கு பக்கத்துல வர அதை பார்த்து பயந்துட்டு அவ செம்மையா சத்தம் போட்டு கத்திருவா. ஆனா அப்படி பக்கத்துல இருந்தது யார் அப்படிங்கறத நமக்கு காமிக்க மாட்டாங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம கால் வந்து அந்த குட்டி பையனை ஃபாலோ பண்ணிட்டே போனா ஒரு சின்ன பாறை இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த குட்டி பையன் போவாங்க. அப்போ இந்த குட்டி பையன் போயிட்டு அந்த பாறையை தொடுறப்போ அவனோட கையை அப்படியே செலுத்தப்படுங்க. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையன் நம்ம காலை கூப்பிட்டு இது உன்னோட டர்னு, சோ நீயும் இந்த கல்லை தொட்டுதான் ஆகணும் அப்படின்பா. அதுக்கு காலும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கல்லுக்கு பக்கத்துல போயிட்டு பார்த்தா அதுல நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ
அவனை அறியாமலே தன்னோட கையை எடுத்துட்டு போயிட்டு அந்த கல்லுக்கு பக்கத்துல கொண்டு போயிட்டு இருப்பான். சரியா அதை தொட போற கடைசி செகண்ட்ல நம்ம பெக்கி வந்து செம்மையா சத்தம் போட்டு கத்திட்டு இருப்பா. அதுவும் எப்படி கத்துவா அப்படின்னா, என்னை விட்டுரு, என்னை எதுவும் செஞ்சிடாத, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அப்படி அவ அலற சத்தத்தை கேட்டதுமே நம்ம காலவளை காப்பாத்துதாக ஓடுவாங்க. அப்ப அந்த குட்டி பையன் நம்ம கால்கிட்ட, நீ போறது வேஸ்டா, டைம் ஆயிடுச்சு, நீ நினைக்கிற மாதிரி உங்க அக்காவை அவ்வளவு ஈஸியாலாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்பா. ஆனா அந்த குட்டி பையன் சொல்றதை கேட்காம இவன் பெக்கியை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பான். அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பெக்கி அப்புறம் கால் 2 பேரையும் டிராவிஸ் அப்படிங்கிற ஒருத்தன் தேடிட்டு இருப்பான். நம்ம பெக்கியோட ஹஸ்பண்ட் தாங்க இந்த டிராவிஸ் அப்படிங்கிறவன். அப்படி ஒவ்வொரு இடமா நம்ம பெக்கியை தேடி எல்லா பக்கமும் அழிஞ்சிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு சர்ச்சுக்கு பக்கத்துல நம்ம பெக்கியோட கார் கிடக்கிறத பார்த்துட்டு அந்த காருக்கு பக்கத்துல போய் பாக்குறப்போ ஏதோ பல மாசங்களா அந்த கார் ஒரே இடத்துல கிடந்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தூசி பிடிச்சி போயிருக்குங்க. ஒருவேளை அந்த சர்ச்சுக்குள்ள போயிருப்பாங்களோ அப்படின்ட்டு இவன் உள்ளரையும் போயிட்டு பாப்பா. ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வெளில வந்து பெக்கின்னு கத்திட்டு இருக்கிறப்போ ரோட்ல ஒரு புக் ஒன்று கிடக்கிறத பார்த்துட்டு அந்த புக்கை எடுத்து ஃப்ரண்ட் பேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பெக்கி அப்படின்ட்டு எழுதிருக்குங்க. அப்படின்னா நம்ம பெக்கி உள்ளதா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி இந்த டிராவிஸ்க்கு ஒரு டவுட் வருங்க. அதனால செக் பண்ணி பார்க்கறதுக்காக உள்ள போவான். அப்படி உள்ள போனதுமே அவனுக்கு திடீர்னு என்ன தோணுச்சுனே தெரியல. அவன் போற வழியில இருக்கக்கூடிய அந்த புல்லு செடி இருக்க பாருங்க, அது எல்லாத்தையும் அப்படியே முடிச்சு போட்டு வச்சுட்டு போயிட்டு இருப்பான். ஏன்னா திரும்ப வரும்போது இவனுக்கு வழி தெரியாம போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருப்பான். ஆனா அப்படி அவன் முடிச்ச போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனதுமே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவுந்துக்குங்க. ஆனா அதெல்லாம் அவன் பாத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பெக்கியை தேடிக்கிட்டே அவன் போயிட்டு இருக்கிறப்போ, என்னடா இது இன்னைக்கு இவ்வளவு வெயில் அடிக்குது அப்படின்ட்டு அந்த சூரியனை பார்த்துக்கிட்டே நடந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டெப்பு கீழே பார்த்துட்டு எடுத்துட்டு இவன் மறுபடியும் அப்படியே அண்ணா அந்த சூரியனை பார்த்தா சரியா மொசரக்கட்டைக்கு மேல இருந்த அந்த சூரியன் இப்ப காணாம போயிருக்கும். ஐயோ, கண்ணுக்கு முன்னாடி இருந்த சூரியனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பதட்டத்துல திரும்பி பார்த்தா முன்னாடி இருந்த சூரியன் இப்ப அவனுக்கு பின்னாடி இருக்குங்க. அப்படியே டிராவிஸ்க்கு செம்ம ஷாக்கு. இங்க ஏதோ பிரச்சனை, நம்ம தொக்கா வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பெக்கியை தேடி அலைவாங்க. ஆனா கிடைக்கவே மாட்டா. கடைசியில அந்த ஒட்டுமொத்த இடமும் இருட்டினதுக்கு அப்புறம் நம்ம காலையில அவளை தேடிக்கலாம் அப்படின்னு பெக்கியோட போட்டோவை எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்டு அந்த சத்தம் கிட்ட இடத்த நோக்கி அப்படியே கொஞ்சமா போயிட்டு பார்ப்பான். ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா இந்த குட்டி பையன் டோபின் இருக்கான் பாருங்க, அவன் டிராவிஸ்க்கு பக்கத்துல வந்து நிக்க டிராவிஸும் செம்மையா பயந்து போயிடுவான். அப்ப அந்த குட்டி பையன் கிட்ட டிராவிஸ் பேச ஆரம்பிக்கிறப்போ அவன் நம்ம டிராவிஸ் அமைதியா இருக்க சொல்லிட்டு, உனக்கு அந்த சத்தம் கேக்குதா அப்படின்பா. டிராவிஸும் அது என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறப்போ ஏதோ காத்தடிக்கிற சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். எனக்கு அந்த சத்தம் கேட்கடா, உனக்கு ஏதாவது கேக்குதா, அது என்ன சத்தம் அப்படின்ட்டு கேக்குறப்போ அந்த குட்டி பையன் என்ன சொல்லுவான் தெரியுமா, நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்பா. எது நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்களா, நீ கூட எனக்கு அந்த மாதிரி தானே, நானும் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறப்போ இல்ல நம்ம 2 பேருக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு, உன் பேர் டிராவிஸ் தானே, நீ பெக்கியை தேடி தானே இங்க வந்திருக்க அப்படிம்பாங்க. அதை கேட்டதுமே அந்த பழுக்கு செம்ம ஷாக்கு. டே குட்டி பையா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், இப்போ பெக்கி எங்க இருக்கா அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா, உன்னால பெக்கி இருக்க இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்கிறப்போ என்னால முடியும், ஆனா முடிஞ்ச அளவுக்கு என் பக்கத்துல இரு அப்படின்ட்டு அந்த குட்டி பையன் முன்னாடி ஓட டிராவிஸும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு பார்த்தா பெக்கி ஒரு இடத்துல ரொம்ப கொடூரமா செத்து போய் கிடப்பா. உடம்புல கொஞ்சம் கூட சதை இல்லாம அந்த எலும்பு மேல தோல் போத்திருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிடப்பா. டிராவிஸ் அதை பார்த்துட்டு கத்தி கதறி அழுதுட்டு இருக்கிறப்போ இந்த குட்டி பையன் செத்து போன பொருட்கள் எங்கேயுமே நகராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்ப இந்த டிராவிஸுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கத்திக்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த குட்டி பையன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப பொழுது விடுதுங்க. பெக்கியோட பேண்ட் பாக்கெட்டை செக் பண்ணி பாக்குறப்போ அதுல வந்து ஒரு செயின் ஒன்று இருக்குங்க. அதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நாமளாவது இங்க இருந்து தப்பிக்கலாமே அப்படின்னு இப்ப அங்கிருந்து கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு குட்டி பையனோட சவுண்ட் ஒன்று கேட்கும். அப்படி இந்த குட்டி பையனோட சவுண்ட் கேட்டதுமே, டே டோபினே, நீ எங்கடா இருக்க, நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா, ப்ளீஸ்ரா என்னை எப்படியாவது காப்பாத்துறா அப்படின்ட்டு கத்திட்டு இருப்பான். ஆனா இந்த இடத்துல தாங்க ஒரு ட்விஸ்ட். அது என்ன அப்படின்னா, அந்த குட்டி பையன் டோபின் இப்ப அந்த புதருக்கு நடுவில் இல்லைங்க, அந்த புதருக்கு வெளில இருக்கிற அந்த சர்ச் இருக்கு பாருங்க, அங்கதாங்க நிக்கிறான். இப்போ புதருக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க அந்த டிராவிஸ் இந்த குட்டி பையனோட பேரை சொல்லி கூப்பிட்டதுனால இப்ப இந்த குட்டி பையன் தன்னோட அம்மாவை கூப்பிட்டு, அம்மா இந்த புதருக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தவங்க என்ன கூப்பிடுறாங்க, யாரோ உள்ள மாட்டிக்கிட்டதா சொல்லிதாமா என்ன ஹெல்ப்புக்காக கூப்பிட்டாங்க, ஆனா அப்படி உள்ள மாட்டிக்கிட்டவங்க என் பேரை கட்ட சொன்னாங்கம்மா, அது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும் அப்படிம்பாங்க. அதை கேட்டுட்டு அந்த குட்டி பையனோட அம்மாவும், என்னடா தங்க சொல்ற, உன்னோட பேர் சொல்லி கூப்பிட்டாங்களா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டுட்டு இருக்கிறப்போ அந்த குட்டி பையன் வளர்க்குற நாய்க்குட்டி இப்போ வேகமா அந்த புதருக்குள்ள ஓடிடுங்க. அந்த நாய்க்குட்டியோட பேர் தாங்க ஃப்ரெடி. ஸ்டார்டிங்ல ஒரு நாய்க்குட்டி செத்து போய் கிடந்திருக்கும், அதோட டாலர்ல கூட ஃப்ரெடி அப்படின்னு போட்டுருக்கும் இல்லையா, அந்த நாய்க்குட்டி தான் இந்த நாய்க்குட்டி. சோ இப்ப உள்ள போன நாய்க்குட்டியை தேடி ஒரு பக்கம் டோபின் ஓட அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க அம்மா நட்டாலியும் அப்பா ராசும் பின்னாடியே போவாங்க. இப்படிதாங்க இவங்க எல்லாரும் அந்த புதருக்குள்ள போயிட்டு மாட்டிருப்பாங்க. இப்ப இந்த குட்டி பையன் டோபினை உள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு தான்
அவங்க அம்மாவும் அப்பாவும் பின்னாடி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அதை டிராவிஸ் கேட்டதுமே இப்ப அந்த குட்டி பையன் வெளில இருக்கான், உள்ள வந்தா கண்டிப்பா மாட்டிப்பா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு டே டோபின் உள்ள வராதரா, இங்க வந்தா நீ மாட்டிப்படா அப்படின்ட்டு கத்திட்டு இருப்பான். அப்படி டிராவிஸ் கத்துன்னு கத்திட்டு இருக்கிறத ராசும் நட்டாலியும் கேட்டுட்டு உள்ள ஒருத்தன் காட்டுத்தனமா கத்திட்டு இருக்கான். நமக்கு அவன் யாருங்கிறது தெரியல, சோ அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படி பேசிட்டு இருக்கிறப்பவே நட்டாலி ஒரு பக்கமும் ராசு ஒரு பக்கமும் பிரிஞ்சு போயிடுவாங்க. சோ இப்ப ராசு தன்னோட பொண்டாட்டியும் புள்ளையும் தேடி தேடி பொழுதே போயிடும், ஆனா கண்டுபிடிக்க முடியாதுங்க. அப்பதான் அந்த செடிக்கு நடுவுல மறைஞ்சிருக்க அந்த மலையை பார்த்துட்டு இந்த ராசத்துக்கு பக்கத்துல போவாரு. ஆனா அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இப்ப பொழுது விடிஞ்சா மறுபடியும் அந்த குட்டி பையன் டோபினே என்ன காப்பாத்துங்க கத்திட்டு இருக்கிறத அந்த ரோட்டோரமா காரை நிப்பாட்டி தான் யாரோ ஒருத்தவங்க காதுல வாங்குறாங்க. ஆக்சுவலா அது யார் அப்படின்னா நம்ம பெக்கியும் காலும் தாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்ல நாம என்ன பார்த்தோமோ அதுதாங்க இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த முறை அங்க இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சோட டாப்ல இருந்து பெக்கி அப்புறம் கால் இவங்க ரெண்டு பேரையும் யாரோ ஒருத்தவங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த குட்டி பையனை தேடி நம்ம பெக்கியும் காலும் உள்ள வந்திருப்பாங்க. ஆனா உள்ள போன ரெண்டு பேரும் தொலைஞ்சு போனதால அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தங்களோட பேரை சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அத இந்த டிராவிஸ் வந்து காதுல வாங்கிடுவான். அதனால டிராவிஸ் இப்போ தான் உள்ள மாட்டிக்கிட்டதையும் நீங்களும் உள்ள வந்து மாட்டிக்காதீங்கன்னு கத்திட்டு இருக்கிறப்போ நீ எப்படா இங்க வந்த அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேக்குறப்போ உங்களை தேடிதான் நான் வந்தேன் அப்படின்னு இந்த டிராவிஸ் சொல்லுவாங்க. அதை கேட்டதுமே காலப்புறம் பெக்கி ரெண்டு பேருக்கும் டவுட்டு. டிராவிஸை பொறுத்த வரைக்கும் நாம இப்ப டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுங்க. ஆனா காலப்புறம் பெக்கி ரெண்டு பேருக்கும் இது டைம் லூப்னு தெரியாதுங்க. ஏன்னா டைம் லூப்ல யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அதே டைம் லூப்புக்கு வர முடியுங்க. ஆனா டிராவிஸை பொறுத்த வரைக்கும் காலப்புறம் பெக்கி ரெண்டு பேரும் இந்த புதருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தாங்க வந்தா. ஆனா அது மட்டும் இல்லாம பெக்கி தன் கண்ணுக்கு முன்னாடி செத்து போய் கிடந்ததையும் பாத்திருப்பான். அதனாலதான் இது ஒரு டைம் லூப் அப்படிங்கிறது டிராவிஸுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பெக்கி அப்புறம் கால் ரெண்டு பேரும் இந்த டிராவிஸ் கிட்ட எங்களை தேடிதான் நீ இப்ப இங்க வந்தேன்னு சொல்ற, ஆனா நாங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படா நீங்க வந்த அப்படின்ட்டு கேட்பாங்க. டிராவிஸ்க்கு பதில் தெரியுங்க, ஆனா அதை சொல்ற நிலைமையில இருக்க மாட்டான். ஏன்னா அதை பத்தி சொல்றதுக்கு டைம் ரொம்ப தேவைப்படுங்க. அட் த சேம் டைம்ல இப்ப இந்த குட்டி பையன் டோபினோட வாய்ஸை டிராவிஸ் கேட்டுட்டு நீ எங்கடா இருக்க அப்படின்ட்டு டிராவிஸ் கேக்குறப்போ என் நாய்க்குட்டி ஃப்ரேடி செத்து போய் கிடக்கு, நான் அங்கதான் நிக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ டிராவிஸ் அந்த குட்டி பையனை நீ எங்கேயும் நகராத, செத்து போனவன் நாய்க்குட்டிக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எங்க கிட்ட பேசிக்கிட்டே இரு, என்ன ஆனாலும் நகர்ந்துராத, உனக்கு பக்கத்துல நாங்க வந்துடுறோம் அப்படிம்பாங்க. அதை கேட்டுட்டு கால் அப்புறம் பெக்கி ரெண்டு பேரும் நாங்க இதை முன்னாடியே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம்டா, ஆனா அது ஒர்க் ஆகலடா அப்படிங்கிறப்போ நான் சொல்றதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனோட வாய்ஸை ஃபாலோ பண்ணி போக சொல்லுவாங்க. டிராவிஸ் சொன்ன மாதிரியே செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க மூணு பேரும் அந்த குட்டி பையன் இருக்கக்கூடிய இடத்துக்கு கரெக்டா போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி பெக்கி அப்புறம் கால் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனப்போ இதே மாதிரி தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்ட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அப்போ கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆனா இப்போ டிராவிஸ் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத நீங்க இந்த கதையை கரெக்டா கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பெக்கி கால் அப்புறம் டிராவிஸ் இவங்க மூணு பேரும் ஒன்னா வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ எப்படிடா இங்க வந்த அப்படின்னு நம்ம பெக்கி டிராவிஸ் கிட்ட கேக்குறப்போ உங்க ரெண்டு பேரையும் தேடிதான் நான் உள்ள வந்தேன் அப்படின்பா. அதுக்கு பெக்கி டிராவிஸ் கிட்ட டேய் நாங்களே இப்பதானடா வரோம், அப்புறம் எப்படா எங்களை தேடி எங்களுக்கு முன்னாடி நீ உள்ள வந்த அப்படின்னு கேக்குறப்போ டிராவிஸுக்கு வந்து அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாதுங்க. அதனால பெக்கி கிட்ட உன் தம்பி உன்னை வந்து நம்ம வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிட்டு எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கேட்டா அதுக்கு அவ 2 நாள் அப்படிம்பாங்க. ஆனா டிராவிஸ் இல்லவே இல்ல, நீ என்னை விட்டு போய் 2 மாசத்துக்கு மேல ஆகுது அப்படின்பா. அதை கேட்டதுமே இந்த கால் பைய டிராவிஸ கண்ணா பின்னாடி திட்டு பெக்கிய நீ மறுபடியும் உன் கூட கூட்டிட்டு போறதுக்காக தான் இப்படி எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பெக்கிக்கு யாரோ நம்மள பாத்துட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆயிட்டு இருக்குங்க. அதனால பெக்கி கால் கிட்ட நான் டிராவிஸ் சொல்றதை நம்புறேன், நம்மள யாரோ பாத்துட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு, சோ நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாது, நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொன்னதுமே அந்த குட்டி பையன் டோபின் இருக்கான் பாருங்க, அவனை இந்த டிராவிஸ் தூக்கி தோல் வச்சுக்கிட்டு உனக்கு ஏதாவது பில்டிங் தெரியுதான்னு பாரு அப்படிங்கிறப்போ ரொம்ப தூரத்துல ஒரு பில்டிங் ஒன்று இருக்கிறதா சொல்லுவாங்க. அதனால இப்ப எல்லாரும் அந்த பில்டிங்கை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்போ சடனா பெக்கிக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருந்திருக்கும். அதனால எல்லாரும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பெக்கியோட போனுக்கு ஒரு கால் வருங்க. அந்த காலை அட்டன் பண்ணி பேசினா ஒரு பொண்ணோட வயசு கேட்கும். அதுவும் ரொம்ப பதட்டத்தோட உன் பிரதர் காலை டிராவிஸை எதுவும் பண்ணிட வேண்டாம்னு சொல்லு, அவனை தனியா விட்டுறாதீங்க, உங்க கூடவே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதையே மறுபடியும் சொல்லிட்டு அந்த போன் காலும் கட் ஆயிடும். இப்போ கால் பண்ணது யார் அப்படிங்கிறது தெரியாம இவங்க எல்லாரும் மண்டையை பிடிச்சி பிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த பில்டிங்கை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த புதருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கண்ணு ஒண்ணு இவங்களை பார்த்துட்டு இருக்குங்க. ஆனா அது யாரு அப்படிங்கிறத காட்டிருக்க மாட்டாங்க. அப்படியே அந்த பில்டிங்கை நோக்கி இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கிறப்போ அந்த பெரிய புல்லு செடியெல்லாம் நம்ம பெக்கியோட கையை கால் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு இருக்கோம். சொல்ல போனா அவ வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைய வரைக்கும் அந்த புல்லு போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஒரு கட்டத்துல பெக்கி மயக்கம் போட்டு கீழே விழ அவளை
காப்பாத்துறதுக்கு கால் அப்புறம் டிராவிஸ் 2 பேரும் பதறி அடிச்சுட்டு ஓடிடுவானுங்க. சரியா அந்த நேரம் பார்த்து நம்ம டோபினோட அப்பா ராசு அங்க வந்து பெகிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவளை காப்பாத்திட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அங்க டோபி நிப்பாங்க. தன்னோட பையனை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல அவனை கட்டி பிடிச்சு அழுதுட்டு மறுபடியும் அங்கிருந்து தப்பிக்க அந்த குட்டி பையனை தூக்கி மறுபடியும் தோல்ல தூக்கி வச்சா இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பில்டிங்கே இப்போ அந்த இடத்துல இருக்காதுங்க. சோ இப்போ நம்ம என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இப்போ இந்த ராசு இருக்காரு பாருங்க, அவரு தங்கிட்ட இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு கோல்டன் டிக்கெட் இருக்கு அப்படிங்கிறதா சொல்லி அந்த புல்லு செடிக்கு நடுவுல ஒரு மலை ஒன்று இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவாருங்க. அந்த மலையை பார்த்ததுமே எல்லாரும் ராசு கிட்ட இந்த பாறையை பாக்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இது என்ன அப்படின்ட்டு கேக்குறப்போ அதுக்கு இந்த ராசு என்ன சொல்லுவார் தெரியுமா, இந்த பூமி முத உருவானுச்சு பாத்தீங்களா, அப்பையில இருந்து இந்த கல் இங்கதான் இருக்காங்க. சொல்லப்போனா இந்த உலகத்துல கடல் மலை எரிமலை அப்படின்ட்டு இது எல்லாமும் உருவாகிறதுக்கு முன்னாடில இருந்து இந்த மலை இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த யூஎஸ் கண்ட்ரிஸ்லாம் இருக்க பாருங்க, அந்த நாடுகளோட சென்டர் பாயிண்ட்ல தாங்க இந்த கல் இப்ப இருக்கான். சொல்லப்போனா இந்த பூமிக்கும் இதுதான் சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாறையை பத்தி அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு இருப்பான். அப்போ பெக்கி ராசு கிட்ட செம்ம கோவத்தோட எல்லாரையும் இந்த இடத்த விட்டு வெளில கூட்டிட்டு போறதா சொல்லிட்டு இப்ப எதுக்காக இந்த பாறைக்கு பக்கத்துல எங்களை கூட்டிட்டு வந்து இதோட பெருமைகளை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு நம்ம பிக்கி கோவமா பேசின உடனே அவனும் வழியை சொல்றதா சொல்லிட்டு அந்த பாறை மேல கைய வைப்பாங்க. அப்படி கைய வச்சதுமே ஏதோ சும்மா இருந்தவனுக்கு சூப்பர்மேன் பவர் கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பார்வையை பார்ப்பான். அப்படி அவன் கைய வச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் கைய வைக்க சொல்ல இந்த கால் போயிருக்கான் பாருங்க, அவன் மட்டும் அந்த மலையை தொடுத்தாக பக்கத்துல போவாங்க. அப்படி தொட போற கடைசி செகண்ட்ல அதை தொட்டுறாதீங்கன்னு ஒரு பயங்கரமான சத்தத்தோட ஒரு பொண்ணு ஒருத்தி வருவாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா இந்த குட்டி பையன் டோபின் இருக்கான் பாருங்க, அவனோட அம்மா தாங்க அது. தன்னோட மனைவியை பார்த்த சந்தோஷத்துல இந்த ராச அவங்களுக்கு பக்கத்துல போறப்போ நடாலி அந்த ராச தனக்கு பக்கத்துல வரவே கூடாது அப்படின்ட்டுருவா. என்னடா இது, தன்னோட கணவனையே பக்கத்துல வர வேணாம்னு சொல்றாள் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கிறப்போ உங்ககிட்ட ராசி இது வரைக்கும் என்ன சொன்னா எப்படி சொன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா அப்படி அவன் எது சொல்லியிருந்தாலும் அதை நம்பாதீங்க, அவன் சொன்ன எல்லாமே பொய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்படி பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம பெக்கியை பார்த்து செம்ம ஷாக் ஆயிட்டு நான் உன்னை பார்த்திருக்கேன் ஆனா அப்படின்னு திரும்ப அதே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ராசு நம்ம நட்டாலி கிட்ட ஆனாங்க அதை என்ன ஆச்சு அப்படிங்கறத கரெக்டா சொல்லு அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி தான் பெக்கியை பார்த்ததாவும் அப்படி பாக்குறப்போ பெக்கி செத்து போயிருந்ததாவும் சொல்லுவாங்க. அப்போ திடீர்னு பெக்கிக்கு வந்து ஏதோ மயக்க வர மாதிரியே இருக்கும். அப்போ அவளுக்கு ஒரு சில கனவுகளோ அந்த கனவுல இந்த ராசு வந்து ரொம்ப கொடூரமான ஆளு மாதிரியும் தெரியும். அதனால பெக்கி அவங்க எல்லார்கிட்டயும் நமக்கு இருக்கிறது நல்லது கிடையாது, வாங்க நம்ம போகலாம்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஆனா இந்த ராசு பைய இல்ல போகாதீங்க, இந்த கல்ல ஒரே ஒரு முறை தொட்டு மட்டும் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்டா, பிளீஸ்ரா வாங்கடா வந்து இதை தொடுங்கடா அப்படின்பா. ஆனா யாருமே கேட்க மாட்டாங்க, எல்லாரும் இங்க இருந்து கிளம்புன மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ராசப்பையோட ஒய்ஃபும் கூட அவன் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. இருந்தாலும் திரும்ப வாங்க வந்து இதை தொடுங்க, அப்படி தொட்டிங்கன்னா இந்த உலகமே மாறிடும், நம்ம ஃபேமிலி எல்லாமும் ஒன்னாயிடும், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கலாம், சொன்னா கேளுங்க வந்து இதை தொடுங்க அப்படின்பா. ஒரு கட்டத்துக்கு மேல டிராவிஸ்க்கு கோவம் வந்து அந்த ராசு இழுத்து போட்டு மாற மிளக்கா அடிச்சிட்டு இருப்பான். ஆனா ராசு ரொம்ப பலசாலியா இருப்பாங்க, பதிலுக்கு அவனும் நம்ம டிராவிஸை போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த குட்டி பையன் டோபின் இருக்கான் பாருங்க, அவன் தன்னோட அப்பாவை பார்த்து பயந்து போயிட்டு கால் அப்புறம் பெக்கி இருக்க இடத்த நோக்கி ஓடி போயிட்டு இருப்பாங்க. நட்டாலியும் கூட அங்க போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த ராஸ்பே அவங்கள பிடிச்சி அவங்க தலையில 2 கையை வச்சு அமுக்கிட்டு இருப்பான். தனக்கு இருக்கிற ஸ்பெஷல் பவரை வச்சு அவங்களோட மைண்டை மாத்த போறான் அப்படிங்கிற மாதிரி தாங்க நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எல்லாம் பண்ணலங்க. அதுக்கு பதிலாக அவங்க மண்டை பிடிச்சி அழுத்துனதுல அப்படியே மண்டை வெடிச்சு ரத்தம் 4 பக்கமும் சிதறிட்டு இருக்கும். அப்போ ஒரு சின்ன கேப்பை யூஸ் பண்ணி இவங்க 4 பேர் தப்பிச்சு அங்க இருந்து ஓடிட்டு இருப்பாங்க. சரியா அந்த நேரம் பார்த்து அந்த குட்டி பையன் வளர்த்த நாய்க்குட்டியை வந்து இவங்க எல்லாரையும் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்க்கு கூட்டிட்டு போகும். இவங்களும் உள்ள போயிட்டு சேஃப் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறத பார்க்காம நம்ம டிராவிஸோ காலும் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ அந்த பில்டிங் உள்ள வரத்துக்கு ராசுபாய் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இவனுங்க சண்டை பண்ணிட்டு இப்ப அந்த இடத்தோட டாப்புக்கு போயிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத பாத்துட்டு இருக்கிறப்போ பெக்கி டிராவிஸ் கிட்ட நம்ம காரை பார்க் பண்ண அந்த சர்ச் இங்க இருந்து தெரியுதான்னு பாடுறா அப்படின்பா. சோ டிராவிஸ் முன்னாடி போக இந்த காலம் பின்னாடியே போயிட்டு பார்த்தா அந்த நாய்க்குட்டி இருக்கு பாருங்க, அது எந்தெந்த சந்து பொந்துக்குள்ளேயே புந்து அங்க இருக்கிற ஒரு ரோட்டுக்கு வந்து போயிடும். அதை பார்த்ததுமே நம்ம கால் அப்புறம் டிராவிஸ் 2 பேருக்கும் செம்ம ஹாப்பி ஆயிடும். அந்த பில்டிங்கோட எட்ஜில் வந்து நின்று அதெல்லாம் பார்த்துட்டு பாடுங்க. அப்போ நம்ம டிராவிஸோட கை வந்து ஸ்லிப் ஆகிடும். ஆனா டிராவிஸ் கீழே விழுகிறதுக்கு முன்னாடி கால் பிடிச்சிருவான். ஆனா அப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு திடீர்னு கையை எடுக்க நம்ம டிராவிஸும் மேல இருந்து கீழே விழுந்துருவான். அப்படியே ரொம்ப ஹாப்பியோட காலும் திரும்பி பார்த்தா இந்த குட்டி பையன் டோபின் இருக்கான் பாருங்க, அவன்
இந்த கால் பண்ண சேட்டையை வந்து பாத்துருவான். அச்சோ பாத்துட்டானே அப்படின்ட்டு இவன் என்னென்னவோ சொல்லி சமாளிச்சிட்டு இருப்பான். அப்போ சரியா அந்த நேரம் பார்த்து அந்த பில்டிங்கோட டாப்புக்கு இந்த ராசு பைய வேறொரு வழியால மேல வந்துட்டு இருப்பான். அதனால கால் பெக்கியை கூட்டிக்கிட்டு அந்த நாய்க்குட்டி போன அந்த ரோட்டுக்கு போயிட்டு இருப்பான். அப்போ பெக்கி கால் கிட்ட டேய் டிராவிஸ் வரட்டும்டா நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ சொன்ன கேளு பெக்கி அவனை விட்டுரு அந்த செத்த பையன் அவனை மறக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னதும் டிராவிஸ இந்த காலு பைய ஏதோ பண்ணிட்டான் அப்படிங்கிறது பெக்கிக்கு தெரிஞ்சு போயிடுச்சுங்க. இதனால பெக்கி கால் மேல செம்ம காண்டாயிட்டு அங்கிருந்து தனியாவே போயிட்டு இருப்பா. ஆனா இந்த காலு பையலும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு இந்த ராசு பைய எங்கிருந்து தானே தலக நம்ம காலை வந்து ஒட்டையலாவா லாவி போடுவான். அப்ப அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நம்ம காலம் வைக்கிறது தலை ஓடிட்டு இருப்பான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரைட் லெப்ட் மாத்தி ஓடிட்டு இருப்பான். ஆனா அந்த ராசு பைய ரொம்ப ஈஸியா நம்ம காலை வந்து பிடிச்சிருவான். ஒரு இடத்துல அவனை அடிச்சு கீழே தள்ளி அவன் கை ரெண்டையும் பிடிச்சு அவனோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறப்போ அந்த கால் யதார்த்தமா திரும்பி அந்த பக்கமா பார்த்தா அங்க இன்னொரு கேல ஒருத்தன் செத்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு ஐயோ நாம உயிரோட தானே இருக்கோம் அப்புறம் எப்படி நம்மள மாதிரி ஒருத்தன் செத்து போய் கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தலைவனுக்கு பயம் தாங்க முடியாது. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க செத்து போய் கிடக்கிறது ஒரே ஒரு கேள் மட்டும் கிடையாதுங்க. அவன மாதிரி ஏகப்பட்ட கேள் வந்து அங்க செத்து போய் கிடக்குறானுங்க. அப்படின்னா இந்த லூப்ல மாட்டிக்கிட்ட எல்லா காலுங்கிறவனும் இந்த இடத்துல வந்து தாங்க செத்து போயிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணி இப்ப இந்த டிராவிஸை காமிச்சா அவன் அந்த பில்டிங்ல இருந்து விழுந்தான் பாத்தீங்களா அவன் அப்பவும் கூட செத்து போகலங்க. பெக்கியோட பேர் சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு இருப்பான். அப்படி டிராவிஸ் தன்னை கூப்பிட்டு வரான் அப்படிங்கறத நம்ம பெக்கி கேட்டுட்டு டே செத்த பையமோனே நீ எங்கடா போன நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்பா. உன்னை விட்டு நான் எங்கேயுமே போகல உன் தம்பி இருக்கான் பாத்தியா அந்த பையன் தான் என்ன பில்டிங்ல இருந்து தள்ளி விட்டான். ஆனா இப்ப நான் நல்லா தான் இருக்கிறேன். சோ நீ எதையும் நினைச்சு பயப்படாத நான் கண்டிப்பா உன்னை வந்து கண்டுபிடிச்சு நமக்கு எது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்பா. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ அந்த ராசு பையன் நம்ம பெக்கிய பிடிச்சி நீ அந்த ராக்க தொடாம இந்த இடத்த விட்டு போக கூடாது உனக்கு வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த ராசுபாய கூட நம்ம பெக்கி நடந்து வந்துட்டு இருக்கப்போ கீழே வந்து நிறைய மருந்து பட்டலும் கத்திரிக்கோளும் நிறைய முடியும் எல்லாம் கலந்துருக்கும் இல்லையா எக்ஸாக்டா இப்ப அந்த இடத்துல தாங்க இவங்க இருக்காங்க. இப்ப அந்த கத்திரிக்கோளை நம்ம பெக்கி பாத்துருவாங்க. அதை எடுத்து அந்த ராசுபாய கண்ணுலயே ஒரு டேஸ்ட் இருக்கு வலி தாங்க முடியாம அந்த பைய கத்துன்னு கத்திட்டு இருக்க அந்த கேப்ல பெக்கி அங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆனா அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெக்கியை தப்பிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பெக்கியை சுத்தி நிறைய மனுஷனுங்க வருவானுங்க. ஆனா அப்படி வர யாருக்குமே தலை இருக்காம இந்த புல்லு செடி இருக்கு பாருங்க அதுதாங்க தலையில இருக்கும். அந்த மர்ம மனுஷனுங்க நம்ம பெக்கியை ரொம்பவே ஈஸியா தூக்கிட்டு போயிட்டு ரண கொடூரமா கொலை பண்ணுவானுங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு மலை இருக்கு பாருங்க அங்க போயிட்டு தூக்கி போட்டுருவாங்க. பெக்கியும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சு பாக்குறப்போ அந்த மலைக்கு பக்கத்துல கிடப்பா இல்லையா அதை பார்த்துட்டு பயத்துல டிராவிஸ் எங்கடா இருக்கு நான் வந்து காப்பாத்துறான்னு கத்திட்டு இருப்பா. அப்போ பெக்கி தன்னோட போனை எடுத்து இந்த கால்வயலுக்கு கால் பண்ணி டேய் என்னானாலும் சரி டிராவிஸ் நீ எதுவும் பண்ணிடாதரா அவனை உன் கூடவே வச்சுக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல பெக்கி காலு அந்த டிராவிஸ் அப்புறம் குட்டி பையன் இவங்க 4 பேரும் ஒன்னா இருக்கிறப்போ நம்ம பெக்கியோட போனுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்குங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க பெக்கி கிட்ட என்ன ஆனாலும் சரி டிராவிஸை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க அவனை உங்க கூடவே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படி சொன்னவங்க யாரு அப்படிங்கிறது அப்போ தெரிஞ்சிருக்காதுங்க. ஆனா இப்போதான் தெரியுது அப்படி சொன்னது வேற யாரும் கிடையாது நம்ம பெக்கி தான் அப்படின்ட்டு. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த மர்ம மனுஷனுங்க இப்ப நம்ம பெக்கியை தூக்கிட்டு வந்து இந்த கல்லுக்கு பக்கத்துல போட்டானுங்க பாருங்க. இந்த விஷயங்கள் அப்படியே அந்த கல்லுலையும் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பெக்கிக்கு குழந்தை பிறக்கிற மாதிரியும் அந்த குழந்தைய நரவழி கொடுக்கிற மாதிரியும் அந்த கல்லுல செதுக்கி இருக்கும். இப்ப அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அந்த கல்லுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஓட்டு ஒன்று வரும். ஆக்சுவலா அதை பாக்குறப்ப வெறும் கல்லு மாதிரி தெரியாதுங்க. இந்த மரத்துக்கு வேர்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி செம்ம ஆழத்துல ஏகப்பட்ட வேர்கள் இருக்கும். அந்த வேர்களுக்கு நடுவுல நிறைய மனுஷனுங்க மாட்டிக்கிட்டு இருப்பானுங்க. அதை பெக்கி அப்படியே எட்டி பார்த்துட்டு பயத்துல கத்துன்னு கத்திட்டு இருப்பாங்க. அப்படியே கத்திக்கிட்டே இருந்ததுனால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளுக்கு மயக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் கண்ணை முடிச்சு பார்த்தா இந்த கால் இருக்கான் பாருங்க அவன் பெக்கிக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பெக்கி உனக்கு குழந்தை பிறந்துருச்சு பொண்ணு பிறந்திருக்கு இந்த குட்டி பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே மறுபடியும் ஒரு சில நிமிஷத்துக்கு அப்புறம் பெக்கிக்கு சாப்பிடறதுக்காக எதையோ கொடுப்பான். அவளும் நல்லா இருக்கு அப்படின்ட்டு தின்னுட்டு இருப்பா. ஆனா அப்படி சாப்பிட ஆரம்பிச்ச ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் இது என்ன டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு நீ சாப்பிடறதுக்காக எனக்கு என்ன தரா கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறப்போ வெறும் புல்லு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் சோ நீ பயப்படாம சாப்பிடு அப்படின்னதும் பெக்கியும் அவன் கொடுக்குற எல்லாத்தையும் அப்படியே தின்னுட்டு இருப்பாங்க. அப்படி மொத்தமா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் டே இது என்னவோ புல்லு மாதிரி தெரியடா இது கொஞ்சம் டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா அங்க இருக்கிறது கால் கிடையாதுங்க அந்த செத்தப்பையன் ராசு. ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம பெக்கிக்கு சாப்பாடு கொடுத்தான் இல்லையா அது ஒன்றும் புல்லு கிடையாது நம்ம பெக்கியோட குழந்தைய தான் பிச்சு கொடுத்துருக்கான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா டிராவிஸ் நம்ம பெக்கி இருக்கக்கூடிய இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்துருவான். பெக்கியோட வயிற்றுல வந்து குழந்தை இருக்காதுங்க. அதை பார்த்துட்டு இவன் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். அப்ப இந்த குட்டி பையன் டோபினக்கு வந்து இதை பாருங்க எங்க அப்பா தான் அந்த குழந்தைய கொன்னாரு அந்த குழந்தைய மட்டும் கிடையாது காலையும் அவர் தான் கொன்னாரு எங்க அம்மா என்ன உங்களை அப்படின்ட்டு எல்லாரையுமே கொண்டுகிட்டு தான் இருக்க போறாரு யாராலையும் அதை தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ டிராவிஸ் அந்த குட்டி பையன்கிட்ட போயிட்டு டே தம்பி நீ அழுக்காதரா உன்னை உங்க அப்பாவால எதுவும் பண்ண முடியாது
உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த ராசு பையங்க வந்து நம்ம டிராவிஸை இழுத்து போட்டு அடியன்னு அடிச்சு பிரிச்சு பேத்தெடுத்துட்டு அந்த மண்ணுக்குள்ள கையை விட்டு ஒரு எலும்பு துண்டை எடுத்து நம்ம டிராவிஸை மறுபடியும் அடிச்சிட்டு இருப்பான். கடைசியா அவன் வயித்துல ஒரு குத்தி அவனை தள்ளி விட்டுட்டு அந்த குட்டி பையன் டோபின் இருக்கான் பாருங்க, அவன் அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு போயிட்டு அந்த பாறை மேல கையை வைக்க சொல்லி இந்த குட்டி பையனை போட்டு வற்புறுத்திக்கிட்டு இருப்பாங்க. சரியா அந்த நேரம் பார்த்து நம்ம பெக்கிங்க ஓடி வந்து அந்த ராசபேலோட கண்ணுல ஒரு கல் எடுத்து ஒட்டி அடிங்க. இப்ப 2 கண்ணுமே அந்த ராசபேலுக்கு அடிபட்டு இருக்கு. அதனால வலி தாங்க முடியாம அந்த பையன் கத்துன்னு கத்திட்டு இருக்கிறப்போ கீழே குத்து வாங்கி கிடந்த டிராவிஸ் இருக்கான் பாருங்க, அவன் இந்த ராசபேலோட தலையை பிடிச்சி அந்த பாறை மேல போட்டு இடிக்க அவன் மண்டக்குள்ள இருந்த ரத்தம் அந்த பாறை மேல பட்டுரும். அதுக்கப்புறம் அவனை அடிச்சு கீழே தள்ளிட்டு நீ செத்துட்டினா நாங்க திரும்ப இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாதுடா அப்படின்னு அந்த புல்லுச்செடியை புடுங்கி அவன் கழுத்துல போட்டு சுத்தி அழுத்தி அவனை அதே இடத்துல கொண்டுடுவான். நம்ம பெக்கியும் கூட செத்து போயிருப்பா. அவளை தூக்கி கையில வச்சு கொஞ்ச நேரம் அழுத்துட்டு அதுக்கப்புறமா டிராவிஸ்க்கும் கூட என்ன ஆச்சுன்னு தெரியலங்க, அந்த பாறையை தொடுத்தாக பக்கத்துல போயிட்டு இருப்பான். அப்ப இந்த குட்டி பையன் டிராவிஸ் கிட்ட நீ மட்டும் அதை தொட்டு அப்படின்னு வச்சுக்கோயேன், இந்த இடத்த விட்டு உன்னால போகவே முடியாது, சொன்னா கேள்றா ப்ளீஸ்ரா அதை தொட்டுறாதரா அப்படின்ட்டு கெஞ்சுவாங்க. ஆனா அந்த குட்டி பையன் சொல்றதை கேட்காம டிராவிஸ் போயிட்டு அந்த கல்லை தொட்டுருவான். அப்படி தொட்டதுமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப அந்த கல்லு வந்து ஏதோ இதயத்துல கையை வச்சா எப்படி துடிக்கும் அந்த மாதிரி துடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த இடத்தோட மேப்பையும் நம்ம டிராவிஸ்க்கு அந்த கல்லு ரொம்பவே ஈஸியா காட்டி கொடுக்குங்க. இது எல்லாத்தையுமே இந்த குட்டி பையனும் ஒரு ஓரமா நின்று பயத்தோட பார்த்துட்டு இருக்கிறப்போ டிராவிஸ் அந்த குட்டி பையன் கிட்ட போயிட்டு நீ பயப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிட்டு எங்கேயோ வேகமா கூட்டிட்டு போவாங்க. ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு என்னால இந்த இடத்த விட்டு வெளில வர முடியாது, ஆனா நீ போகலாம் அப்படின்னு குட்டி பையனோட கையில ஒரு செயினை எடுத்து கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல நம்ம பெக்கி செத்து போய் கிடந்தப்போ அவ பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு செயின் ஒன்று எடுத்திருப்பான் இல்லையா, அந்த செயின் தாங்க இது. அதை கையில கொடுத்துட்டு என்ன ஆனாலும் சரிடா குட்டி பையா, அவங்கள மட்டும் உள்ள வர அனுமதிச்சிடாத, எப்படியாவது அவங்கள தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை தூக்கி அந்த பக்கமா விட்டுருவான். அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு சர்ச் இருந்திருக்கும் பாருங்க, அந்த இடத்துல தாங்க இப்ப இந்த குட்டி பையன் இருக்கிறான். இப்ப இந்த சர்ச்சோட கதவு திறந்து வெளில வந்து பார்த்தா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனு இப்ப மறுபடியும் ஆரம்பிக்குதுங்க. சோ இப்ப மறுபடியும் அந்த புதருக்குள்ள இருந்து அந்த குட்டி பையன் டோபினை என்ன காப்பாத்துங்க கத்திட்டு இருக்க, அத நம்ம கால் அப்புறம் பெக்கி 2 பேரும் கேட்டுட்டு அவனை காப்பாத்துறதுக்காக உள்ள போலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அவங்க மட்டும் உள்ள போனாங்க இங்க எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னு இப்போ தப்பிச்சு வந்த குட்டி பையன் டோபின் இருக்கான் பாருங்க, அவன் அறக்க பறக்க ஓடி போயிட்டு நம்ம கால் அப்புறம் பெக்கி 2 பேரையும் நீங்க என்ன ஆனாலும் உள்ள போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா இந்த குட்டி பையன் சொல்றது அவங்க கேட்காம டேய் தம்பி உனக்கு என்னாச்சுடா, உள்ள இருந்து யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்டு கத்திட்டு இருக்காங்களே, உனக்கு அதை கேட்கலையா, எதுக்காக எங்களை தடுக்கிற அப்படின்னு கேட்கறப்போ நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க ப்ளீஸ், உள்ள மட்டும் போயிடாதீங்க, அப்படி போனா நீங்க 2 பேரும் செத்து போயிடுவீங்க அப்படின்பா. ஆனா அப்பவும் கூட பாத்தீங்கன்னா இந்த கால் பைய கேட்காம நான் அந்த குட்டி பையனை காப்பாத்துறேன்னு அந்த புதருக்கு பக்கத்துல போயிட்டு இருப்பான். அப்போ டிராவிஸ் கொடுத்த செயினை இந்த குட்டி பையன் பெக்கி கிட்ட கொடுத்ததுமே பெக்கி வந்து செம்ம ஷாக் ஆயிடுவா. ஏன்னா அவகிட்டையும் அதே மாதிரி ஒரு செயின் இருக்கும் இல்லையா. டே குட்டி பையா இதை யாரா உனக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்கறப்போ டிராவிஸ் தான் கொடுத்தான் அப்படின்பா. அதனால பெக்கி செம்ம ஷாக் ஆயிட்டு டே காலு நீ மட்டும் காலை உள்ளர வச்ச நம்ம தலையெழுத்து தலகால புரியாம போயிடும்னு நினைக்கிறேன், நீங்க வந்து இதை பார் அப்படின்னு அந்த செயின் எடுத்து காமிச்சா இப்ப இந்த பழம் ஷாக் ஆயிடுவா. நாம இங்க இருக்கிறது நல்லது கிடையாது, சோ வா நம்ம போகலாம் அப்படின்னு பெக்கி சொல்றப்போ அப்போ உள்ள மாட்டிட்டு இருக்க அந்த குட்டி பையனை நம்ம என்ன பண்றது, அவனை காப்பாத்த வேணாமா அப்படின்னு இவன் கேட்பாங்க. அப்போ இந்த குட்டி பையன் நம்ம காலுகிட்ட இதை பாருங்க சார், சத்தியமா சொல்றேன் இங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்றேன், ஆனா இப்ப இங்க இருக்க வேணாம் சார், வாங்க நம்ம போலாம்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு இப்ப அந்த குட்டி பையனை ஏத்திக்கிட்டு கார் எடுத்தா பெக்கி திரும்பவும் தான் டிராவிஸ் கிட்டே போகணும் அப்படிம்பாங்க. ஆனா அப்பவும் கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம கால் பெக்கி கிட்ட நமக்காக அங்க ஒரு ஃபேமிலி காத்துக்கிட்டு இருக்கு, சோ ப்ளீஸ் என் கூடவே வந்துரு அப்படிங்கிறப்போ இப்ப நம்ம பெக்கி கால் கிட்ட இல்ல காலு எனக்குன்னு இப்ப தனியா ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியை நான் போய் பார்க்கணும், அதனால தயவு செஞ்சு வண்டியை திருப்பன்னு சொன்னதும் இப்ப காலும் பெக்கிய திரும்பவும் டிராவிஸ் கிட்டே கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நம்ம டிராவிஸ் அந்த புதருக்கு பக்கத்துல நின்று கேட்டுட்டு பெக்கி திரும்பவும் தன்னை பாக்குறதுக்காக நம்ம ஊருக்கு வரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ரொம்ப ஹாப்பியோட இருக்க உடம்புல ஏகப்பட்ட அடிபட்டு இருந்ததுனால டிராவிஸ் இப்ப அதே இடத்துல செத்து போயிடுவாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிச்சதோ அவங்க உங்களோட பேரை மட்டும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்காக பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண வந்துடாதீங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். Until then bye. நான் உங்கள் வாய்ஸ் அப்டேடி.